எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. குருவும் சனியும் சேர்ந்தா யோகம் அப்படிங்கிறது வந்துருமா? கடகலக்கணம். நீங்க குருவும் சனியும் ஒன்று கூடியிருக்கான், கூட சந்திரன் மிங்கிள் ஆயிட்டன்னு வச்சுக்கலாம், பிச்சை எடுப்பான்டான்னு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்தாலும் இல்லை, மாட மாளிகை கூட கோபுரத்தில் நீ பிறந்திருந்தாலும் நடுத்தருவுக்கு கொஞ்சம் கேரா பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து விட்டோம். கன்னியாலகணத்தில் பிறந்து சந்திரனும் சனியும் 5ல் இருந்தா பூர்வ புண்ணிய தோஷம்ன்றான். ஒரு பேரன் போறாதான் இவனை மேல அழிக்கிறதுக்கு. அவன் வீட்டில் பிறந்த ஜமீன் வீட்டில் பிறந்த பேரன். தும்ப மலர் போல வாழ்க்கை வாழலாம், ரோஜாவின் ராஜாவாக வாழலாம். ஒரு பெண்களும் ஆண்களும் சரி, பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் இடமும் லக்னத்திற்கு 7ஆம் இடமும். ஜாதகம் இல்ல, என்னுடைய பிறந்த நேரம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுமே இப்ப வரைக்கும் இருக்காங்கல்ல சார்? ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதே ஃபர்ஸ்ட் நீ தப்புன்னு. அப்போ 9 பொருத்தம் என்பதே தப்புன்றேன். 9 பொருத்தத்தை அவனுக்கு பார்க்கறதே உதைக்கணும். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்தை அமைக்கிறதே அது தவறு. 7.5 சனியில் நம்ம மோடிஜி அவர்கள் 2 முறை பிரதமராக வந்திருக்கிறார். என்னுடைய இனிய நண்பர் நடிகர் விவேக், மறைந்த அருமையான ஒரு சின்ன கலைவாணர், அவர் ஆஸ்தான ஜோதிடர். அவரும் இதே விருச்சகம் தானே, அவர் இறந்துட்டாரு. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு கரூர் மாவட்டம் அறங்காவலர் நியமன குழு தலைவர் சயின்டிபிக் ஜோதிடர் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாரு. இவர் ரொம்பவே பிரபலமான ஜோதிடருமே கூட. நம்ம எல்லாருமே இவரை நிறைய ஜோதிடர் நிகழ்ச்சிகள்லையுமே பார்த்துருப்போம். இன்னைக்கு முதல் முறையா நம்மளோட ஆதன் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கிறாரு. நிறைய விஷயங்களையுமே இன்னைக்கு இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. எங்களுக்காக குரு பெயர்ச்சியுடைய பலன்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு? அதாவது நான் பலதரப்பட்ட சேனலில் பேசினது தான். பேசும் பொழுது குரு பெயர்ச்சி என்பது பொது பயிற்சி தான். எளியில் பரிமாறப்பட்ட ஒரு ஊறுகாய் போன்று தான். அதை நான் ஊறுகாவாக கூட நான் நினைக்கிறது இல்லை. எப்படி குறிஞ்சி மலர் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்குமோ, அது மாதிரி ஒரு கிரகம், ஒரு சுபக்கோள், ஒரு குரு பகவானுக்கு பெயர் மன்னவன், பொன்னவன், பிரகஸ்பதி என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட மக உன்னதமான கிரகங்கள் ஒரு ராசியில் உச்சம் பெறுகிறது. அது கிட்டத்தட்ட ஓராண்டுகள் அவர்கள் அங்கே சங்கமிக்கிறார். அப்போ கடக ராசியில் வர்றார். இது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, கிரகங்கள் பெயர்வது என்பது நேற்று பிறந்த குழந்தைக்கோ, முந்தானத்து பிறந்தவருக்கோ, அல்லது பாட்டனுக்கோ, அல்லது பூட்டனுக்கோ, முப்பாட்டனுக்கோ அல்ல. கிரகங்களுடைய பெயர்ச்சி என்பது உயிர்கள் ஜனிக்க வேண்டும். புதிதாக உயிர்கள் இந்த உடல் எடுத்து பூ உலகத்தில் வெளியில் வரணும். அது ஈ, எறும்பு, தவளை, மரம், செடி, கொடிகள், ஊர்வன, பரப்பன, விலங்கன, தாவர என மனித இனங்களாகட்டும் பெயர் வருவதற்காக, புதிதாக உயிரெடுப்பதற்காகத்தான் கிரக பயிற்சி. நேற்று பிறந்த உங்களுக்கோ, முந்தானத்து பிறந்த மற்றவருக்கோ, எனக்கோ அல்ல அந்த குரு பயிற்சி. இதை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நம்மளுக்கு தான் அடைக்கப்பட்டு இந்த ராசி, இந்த நட்சத்திரம் எதை வச்சு சொல்கிறீங்க? நம்மளோட ஜாதகத்தை. அப்போ ஜாதகத்துக்கு வந்துட்டிங்களா? அப்போது லக்னங்கிறது என்ன? ஒரு லக்னத்தை நம்ம சொல்லுவோம். ராசிங்கிறது என்ன? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். அப்போ அதை விட்டுற வேண்டியது தானே. இந்த குரு பயிற்சி மட்டும் பார்க்கணும். அதுதான் ஒரு விலாசம் நம்மளுக்கு. ஃபஸ்ட்டு நீ யாருப்பா, உன் பேர் என்ன? மகேஸ்வரி. என் பேர் என்ன? ராஜா. இப்படிங்கிறது ஒரு விலாசம். அந்த விலாசத்தில் எப்படி அந்த இல்லத்தில் நாம் வாழுகிறோம் என்பது கிரக அடைவில் ஃபிக்ஸ் பண்ணிட்டான் நம்மளுக்கு. அப்போ இதனால் பெரிய தாத்பரியம், பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் வந்துடாது. பாதிப்பு என்பது ஜனன ஜாதகத்தில் ஒருவன் மரணம் சம்பவிக்க வேண்டும் விதிப்பயன் வந்துட்டா, இந்த குரு எங்கே வந்தாலும் அவனுக்கு மரணம் வந்துடும். ஜனன ஜாதகத்தில் யோகம் சம்பவிக்க வேண்டும் என்றால், இந்த இடத்துல கெட்ட இடத்துல அஷ்டமச்சனி நடந்தாலும் சரி, 7.5 சனி நடந்தாலும், அர்த்தாசிரம சனி நடந்தாலும், மங்கு சனி நடந்தாலும், பொங்கு சனி நடந்தாலும் அவனுக்கு யோகத்தை மட்டும்தான் கொடுக்கும். அப்போது குரு பயிற்சியால் எந்த பலன் இங்கே பெருசாக சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி மக்கள்கிட்ட நிறைய முன்னால் இருந்தவர்களும் சரி, நம்ம முன்னோர்களும் வேரில் நல்லா அழகாக ஊற்றி பாய்ச்சிட்டாங்க. என்னப்பா, என் வீட்டிலேருந்து உன் வீட்டுக்கு வர்றானே குரு எப்படிப்பா இருக்குன்னு ஒரு ஆசை அவர்களுக்கு. சரி, அந்த அடிப்படையில் பார்த்தா இப்போ இலையில் பரிமாற்ற ஊறுகான்னு சொன்னாலும் கடகமனைக்கு பெயர்கிறது. அப்போ ஜென்ம குரு வனவாச குருத்துக்கு சமம்ன்றோம்.
ஜென்மத்தில் குரு கடகத்தில் வர்றதே அது தோல்வின்றான். பொதுவாகவே நிறைய போராட்டத்தை கொடுக்கும், அலைச்சல் திருச்சல் அவமானத்தை கொடுக்கும்ன்றது இது ஜென்மத்தில் கடகமனையில் குரு வரும்போது அது பொதுவான இயல்பு. ஜனன ஜாதகத்தில் கோள்கள் கோலோச்சி தசாபுத்திகள் இருந்தால் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு பாதிக்காது. இப்போ நீங்க சொல்லியிருந்தீங்க சார் எல்லாருமே ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் அப்படின்னு. ஆனா சில பேருக்கு என்கிட்ட ஜாதகம் இல்ல, என்னுடைய பிறந்த நேரம் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்களுமே இப்ப வரைக்கும் இருக்காங்கல்ல சார்? நான் எல்லாத்தையுமே ஜாதகம் பார்க்கணும்னு நான் எந்த வரியிலையுமே நான் சொல்லக்கூடாது. ஜாதகம் பார்த்தாலும் சரி, பார்க்கவில்லை என்றாலும் சரி, அவனவன் விடையலி அவரவர் வந்தனர், எவருக்கு எவர் உதவினர் என்று சொல்வதைப் போல தீதும் நன்றும் பிறர் தர வாராம். அந்த அடிப்படையில் ஒரு ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரதே ஃபஸ்ட்டு நீ தப்புன்னு தான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி சார் தெரிஞ்சு? அப்போ எப்படி இப்போ பார்த்தீங்களா, தெரிஞ்சுக்கணும்னு வந்துட்டீங்க. எனக்கு கஷ்டம் போகுமா போவாதா அப்படின்றது வேணால் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அறிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம உடைய விதியை எந்த ரூபத்தில் மாற்ற முடியாது. 9 பொருத்தம் பார்க்குறான், 4 நட்சத்திரம் தேதி கிழமையெல்லாம் குறித்து அம்மி மிதித்து அருந்தறி பார்த்து எல்லா அமைப்பையும் பார்த்து 9 பொருத்தத்துக்கு 11 பொருத்தம் ஜம்முன்னு இருக்குன்னு ஜோதிடர் குறித்து கொடுக்குறாரு. இன்னொரு ஜோசியரும் குறித்து கொடுக்குறாரு, இன்னொரு ஜோதிடரும் குறித்து கொடுக்குறாரு. அந்த தாளு கூட கிளியில் பிள்ளையோட வாழ்க்கை கிழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறவர்கள் ஏராளமான பேர்கள். 9 பேர் குறித்து கொடுத்து வாழ்க்கை பொருத்தத்தை பார்த்தா அதில் தினப்பொருத்தம், கணப்பொருத்தம், மகேந்திர பொருத்தம், யோனி பொருத்தம், இஸ்திரி தீர்க்கத்துலேருந்து ராசிலேருந்து ரஜ்ஜுலேருந்து எல்லாமே ஃபிக்ஸட் பண்ணது தானே. அப்போ ஃபிக்ஸ் பண்ணி தானே அமைக்கிறான் ஜோதிடன். அப்போ ஏன் விவாகரத்து வருது? அப்போ 9 பொருத்தம் என்பதே தப்புன்றேன். 9 பொருத்தத்தை அவனுக்கு பார்க்கறதே உதைக்கணும். இந்த ராசிக்கு இந்த நட்சத்திரத்தை அமைக்கிறதே அது தவறு. அப்போது அமைப்பில் பார்க்கும் பொழுது அப்போது அது ஒரு லக்னத்திற்கு 3ஆம் இடம்மா. 3ஆம் இடம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால் முயற்சி ஸ்தானம்னு பெயர். 3ஆம் இடத்திற்கு இளைய சகோதர ஸ்தானம்னு சொல்லுவான். 3ஆம் இடத்திற்கு என்ன சொல்லுவான், கர்ணபூஷண ஸ்தானம்னு ஒரு பொருள் இருக்குது, இது யாருக்கும் சொல்ல மாட்டான். 3ஆம் இடத்துக்கு நகை நெட்டுகள் அணிகலன்கள் போடக்கூடிய ஸ்தானம்னு அது ஒன்று. 3ஆம் இடத்திற்கு பெயர் அந்யுன்யமான 2 உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் போக்கக்கூடிய தாம்பத்திய ஸ்தானம்னா. இந்த 3ஆம் இடத்தையெல்லாம் கை கொள்ளிவிடுவான் அந்த அறகுறை ஜோசியர்களுக்கு. ஒரு வெங்காயமும் அவனுக்கு தெரியாது. ஏன்னா 3ஆம் இடம் அவ்வளோ மகத்துவமான பிளானட். ஒரு லக்னம் எந்த லக்னமாக இருந்தால் அதுதான் போகம். இந்த உடல் பிறந்து இந்த பூவுலத்தில் சகல ஐஸ்வர்யத்தையும் அடைகிறதுக்கு உயிர் நல்லா இருந்தால் போதுமா? உயிர் பிறந்தாச்சப்பா, உயிர் இருக்குது, உடலில் அங்கை இனம் ஏற்பட்டு போச்சு. அதுக்கு தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். 3ஆம் இடம் தான் உடல், உடம்பு ஸ்தானம் பெயர். சந்திரன் என்பது உடல் காரகன். அவன் ராகு கேதுவோட அந்த சூன்ய கிரகத்தோடு கூடி இருக்கக்கூடாது. இது 2 பேட்டர்ன் நல்லா இருந்த யோக கிரகங்கள் கூடனாவே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு பேர். அப்போ 3ஆம் இடம்ன்றது தாம்பத்தியம். அந்த கிரகங்கள் அவங்களுக்கு அந்த ஒரு பையன் ஜாதத்தில் நல்லா இருந்து 3ஆம் இடத்திற்கு யோக சங்கமமான அந்த 5, 7, 9 டச்சாக இருந்துட்டாவே நல்ல கணவன் மனைவி வச்சிருவாங்க, நல்ல பொருளாதாரம் கிடைக்கும்னு சொல்கிறேன். இந்த 3ஆம் இடம் பால்பட்டு 3ஆம் இடத்துக்கு 2 மாரங்கள் தொடர்பு கொண்டு விட்டாலே கணவன் மனைவி அந்யோன்யம் அங்கே ததும்பாது. நீ பாட்டுக்கு 9 பொருத்தம் பார்த்து குறித்து கொடுத்துட்டு அம்மி மதித்து அருந்தறி பார்த்து 4 நட்சத்திர தேதி கிழமையெல்லாம் ஃபிக்ஸட் பண்ணி எல்லாம் கொடுத்துருப்பேன். அங்கே போயிட்டு 10 நல்ல பந்து செவத்தில் அடித்த வாரத்தில் திரும்பிடும். அப்போது 3ஆம் இடங்கிறது தாம்பத்தியம்னு சொன்னேன். 3ஆம் இடங்கிறது முயற்சி ஸ்தானம் பேர். நகை நட்டெல்லாம் ஒருத்தர் போட்டிருக்காங்கல்ல, ஒரு பொண்டாட்டி நகையை போய் கணவன் வாங்கி விற்கிறான், இந்த ஆளை கட்டினால என் நகையெல்லாம் போச்சு சார்னு மனைவி வந்து சொல்கிறாள்ல, கிடையவே கிடையாது. நீ எவனை கட்டினாலும் அந்த நகை உனக்கு போகும். எதுக்கு உன் கணவன் போய் உன்னுடைய நகையை வாங்கி விற்கிறான் சொல்லு பார்க்கலாம். உனக்கு அணிகள் போடக்கூடிய யோக்கியதை அங்கே மாறுது, மைனஸ் ஆகுது. ஒரு கணவனை போய் திட்டுறதோ ஒரு மனைவியை போய் திட்டுறதே கிடையாது. அப்போ 3ஆம் இடம் அந்த 2 மாரங்கள் தொடர்பு கொண்டால் ஆட்டோமேட்டிக்காக அந்த நகை நட்டெல்லாம் போயிடும். அப்போது அந்த நகையை ஆட்டோமேட்டிக்காக கணவன் கொண்டு போய் வச்சிருவான். நமக்கு பிராப்தம் இருந்தால் மட்டும்தான் அந்த நகை கூட நம்ம கையில் கிடையவே கிடைக்கும். ஒரு தாயால் ஒரு பிள்ளை நல்லா வளர்றான்னு நினைக்கிறீங்களா? ஒரு தாயின் வளர்ப்பில் தான், அன்னையின் வளர்ப்பில் தான் ஒரு குழந்தை நல்லவனாகதும் தீயவனாகிறதும் கிடையவே கிடையாது. மாற்றான் தொட்ட தாய் வளர்த்தாலும் ஒருத்தன் நல்லவனாக வரணும்னு வருவான். நீ தேனும் தினைமாவமாக கொடுத்து கடைசியாக நல்ல ஏஜ் ஆனதுக்கு பிறகு சேர வேண்டிய இடத்துல தான் அந்த கிரகங்கள் போய் அவனை சேர்த்தோம். கொள்ளக்காரன் கும்பலுக்கு ஒருத்தன் தலைவனாக போய் அங்கே சேரணும்னா அந்த டீமை ஆட்டோமேட்டிக்காக, ஒருத்தன் குடிமகனாக குடிக்கணும்னா அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போய் அவனை ஃபிக்ஸ் பண்ண. ஒரு சீட்டாட்டத்தில் நிறைய பேர் தோக்கணும்னா அந்த டீமை அப்படியே கொண்டு போய் சேர்த்தும்மா.
அன்னை நல்ல வளர்ப்பில் தான் வளர்க்குறான். ஒரு குழந்தை ரோட்டில் போயிட்டு இருக்கு, ஒருத்தன் வந்து தன் குழந்தைய குத்துறான், வெட்ட வர்றான்னா அந்த தாய் பார்த்துட்டு இருக்க முடியும். ஒரு தகப்பன் பார்த்து எடுத்தான், ஏதோ ஒரு ராடை போட்டான், அவன் கொலகாரனாயிடுறான்னா. அதனால் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் அதுதான்மா. அதனால் ஒரு ஜாதகத்தில் அந்யுன்யமான கணவன் மனைவி வாழ்க்கை நல்லா இருக்கணும். 3ஆம் இடம் தாம்பத்திய ஸ்தானமும், 7ஆம் இடம் கணவன் மனைவி அந்யுன்யமும், 5ஆம் இடம் கௌரவ ஸ்தானம், இந்த 3 பேட்டர்ன் நல்லா இருந்தாவே நீ 9 பொருத்தம் 10 பொருத்தம்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. 9 பொருத்தத்தில் மாங்கல்ய பொருத்தம் இருக்குன்னு குறிக்கிறேன். நான் மாங்கல்ய பொருத்தம் இல்லாமல் நிறைய பேருக்கு நான் வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன். இன்றைக்கி அருமையாக குழந்தைகள்லாம் கிட்டத்தட்ட 30 வருஷம் கல்யாணம் ஆகி நல்ல ஜம்முன்னு வாழ்ந்தவர்கள்லாம் பார்க்குறாங்க. இந்த மூல நட்சத்திரம்லாம் இந்த கிறுக்கு பையன் ஜோசி, இந்த மூல நட்சத்திரம் மாமியாக்கு ஆகாது, ஆயிலில் வந்து மாமனாருக்கு, எல்லாமே ஒவ்வொன்றும் உருட்டுறான் இல்லையா. சரி, மூல நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாதப்பா, ஆயில நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது, விசாகம் கொழுந்தனாருக்கு ஆகாதான், கேட்ட மூத்த மைத்துனருக்காக இந்த டைலாக்லாம் சொல்லுவான்ல. சரி, இதெல்லாம் உண்மைன்னா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன்லாம் தரணி ஆழ்வான்னு சொல்லுவான் இல்லையா. தரணின்னா என்ன தெரியுமா? நாடாள பிறந்தவன், ஊரால பிறந்தவன் இல்லைன்னு ஒரு பொருள் இருக்கு. அவன் நாட்டாண்டவன் தான், ஊரால வேண்டாம், வீட்டையே ஆளாதவன். எத்தனை பேர் கஷ்டப்படுறான் தெரியுமா? பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவன். எல்லாருமே பரணியில் பிறந்தவன்லாம் தரணி ஆண்ட முடியுமா? அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவன் வீட்டில் தவிட்டு பானையெல்லாம் தங்கங்கிறான். சோத்து பானையில் சோறு இல்லாத வீட்டை எத்தனை பேர் நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? எல்லாருமே கிடையவே கிடையாது. இங்கெல்லாம் என்ன ரூலோ அதுதான்மா. அந்த ரூலை பேசுறதுக்கு நிறைய பேர் இல்லை. சும்மா இந்த குரு பயிற்சி, இந்த சனி பயிற்சி, அஷ்டம சனியில் எத்தனை பேர் சிறந்து விளங்கியிருக்காங்க தெரியுமா? 7.5 சனியில் நம்ம மோடிஜி அவர்கள் வந்து 2 முறை பிரதமராக வந்திருக்கிறார் இல்லையா. அதே மாதிரி ராகுல்ஜி அவர்களும் அதே ராசி அதே நட்சத்திரம் தான். அவருக்கு அதுக்கு உண்டான அமைப்பு. என்னுடைய இனிய நண்பர் நடிகர் விவேக், மறைந்த அருமையான ஒரு சின்ன கலைவாணர், என்னுடைய அவர் ஆஸ்தான ஜோதிடர். ஆனால் அவர் ஜாதகத்துலேயும் அவரும் இதே விருச்சகம் தானே. அவர் இறந்துட்டாரு கொரோனா டைமில். கொரோனா வந்ததுனால இருக்கல, விதி வந்தது, இறந்துட்டாரு. இதுதான் நம்ம சொல்லணும். இப்போ குரு சனி அப்படிங்கிற காம்பினேஷன் வந்தாலே யோகம் அப்படிங்கிறதும் பின்னாடியே வந்துடும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதிகமாக நாங்கள் கேள்விப்படுறோம் சார். அது எந்த அளவுக்கு உண்மை? உண்மையாகவே குருவும் சனியும் சேர்ந்தா யோகம் அப்படிங்கிறது வந்துருமா? அப்படி கிடையவே கிடையாதுமா. அப்படி மொட்டையாகவே நம்ம எடுத்துக்கவே முடியாதுமா. குரு சனி கூடி பிச்சை எடுக்கிறவன் ஜாதத்தையும் நான் பார்க்குறேன், குரு சனி கூடி உச்சத்தில் இருக்கிறவனையும் பார்க்குறேன். அந்த நிலைகள் அதான் சொல்கிறேன். 2 2 4 ஆகும், 4 4 8 ஆகும், ஒரு இடத்துல 2 2 6 ஆகும், ஒரு இடத்துல 8 8 6 ஆகும், மாறி கூட வரும். இதுதான் நம்ம பார்க்கணுன்ற நிலை. குரு சனி எதனால் யோகம்னு சொல்கிறது? இதற்கு பேர் பிரம்மகத்தி தோஷம்னு ஒரு பொருள் இருக்குது அதற்கு. அதே போன்று குரு ஏன் யோகம்ன்றான்னா, காலபுருஷ அட்டவணைக்கு முதல் அமைப்பு மேசம் தான். மேசத்துக்கு 9 கூடையவன் யார் அப்படின்னு கேட்டால் பாக்கியாதிபதியாக குருவாக வருவான். மேசத்துக்கு 10 கூடிய கர்ம ஜீவனாதிபதி யாருன்னு கேட்டால் சனியாக வருவான். அப்போ தர்மமும் கர்மமும் ஒன்று சேர்கிறது. தர்மம் என்றால் என்ன? போன பிறவில் செய்த தர்மம். கர்மம் என்றால் என்ன? இந்த பிறவில் செய்த கர்ம வினை. இந்த தர்மமும் கர்மமும் ஒன்று கூடும் பொழுது தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றான். இதற்கு பெயர் தான் சனி குரு ஒன்று கூடியிருக்கு. தர்ம கர்மாதிபதி. 1ஐ விட 5 வலிமையானது கிரகத்தில், 5ஐ விட 9 வலிமையானது. அப்போ 1ங்கிறது என்னன்னா மகாலட்சுமி ஸ்தானம். 1 5 9. அதே போன்று விஷ்ணு ஸ்தானங்கிறது 1 4 7 10ன்றான். அதை கேந்திர ஸ்தானங்களுக்கு விஷ்ணு ஸ்தானங்கள். அப்போ இந்த கிரகங்கள் ஒன்று கூடும் பொழுது ராஜ யோகத்தையும் கொடுக்கும். அது எல்லாத்துக்குமே கொடுக்குமா? கிடையாது. அதை தான் நம்ம நிலைகள் என்ன லக்னத்துக்கு பொருள் கொள்ளணும்னா, ஒரு உதாரணத்துக்கு கடக லக்னம், நீங்கள் குருவும் சனியும் ஒன்று கூடியிருக்கான், கூட சந்திரன் மிங்கிலாயிடன்னு வச்சுக்கலாம், பிச்சை எடுப்பான்டான்னுவேன். நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்தாலும் இல்லை, மாட மாளிகை கூட கோபுரத்தில் நீ பிறந்திருந்தாலும் நடுத்தரு கொஞ்சம் கேரா பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்து விட்டுரும். அப்படி ஜானத்து ஐயா நான் பென்ஸ் காரில் வந்திருக்கேன், அந்த காரில் வந்திருக்கேன், இவன் பார்த்து பலன் சொல்லுவான். என்னடா இன்னும் 3.25 வருஷம் நடுத்தருவுக்கு வரப்போகிற நீ நான் யார் தெரியுமா அப்படிமா? அப்படியே மிடுக்கோட நீ யாராக தான் நெய்யா இந்த நாட்டுக்கு ராஜாவை கூட இரு, உன் கட்டத்தில் என்ன விதியாக அது நடக்கும். 3.25 வருஷம் கழித்து அவர் பெராலிஸில் எல்லாம் படுத்து 602 கார் வச்சுருந்தேன், அதை லாரி வச்சுருந்தேன், பஸ் வச்சுருந்தேன், அந்த கதையெல்லாம் விட்டுக்கலாம். எல்லாம் வச்சுருந்தேன், எல்லாம் செஞ்சேன். உன்னுடைய நிலை இன்றைக்கி என்ன? அப்படியே ஸ்டிக்கு போட்டு ஊனி வரவங்களாம் பார்த்துருக்கேன். நல்லதாக வந்து 6 வருஷம் கழிச்சு. நான் சொல்லுவதால் இல்லைம்மா, அங்கே வினை பயன்மா. கடகலகணத்தில் பிறந்து குருவும் சனியும் ஒன்று கூடியிருச்சப்பா, தசாபுத்தி நடைமுறையில் வருது. போனால் அப்படியே காத்தால் பஞ்சா பறக்கும். நீ எவ்வளோ பெரிய 10,000 கோடிக்கு அதிபதியாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக சரசரன்னு கீழே வந்துடும். நீ இவ்வளோ தூரம் சொல்கிறீங்களே, கன்னியா லக்னத்தில் பிறந்து 5ல் சந்திரனும் சனியும் இருக்குதம்மா, கூட குரு அயோக்கியன் குருவும் கூட்டிட்டான்.
பெரிய ஜமீனுடைய பேரன்னு சொல்லிட்டு வந்தார். சார் இந்த ஜமீன் பேரன் அந்த ஜமீன் பேரன். அப்படியாப்பா நோட்டை அப்படி ஓப்பன் பண்ணேன். பூர்வ புண்ணியத்தில் 5 சந்திரன் சனி. எத்தனை ஏக்கர்ப்பா வச்சுருந்தேன்னு? கிட்டத்தட்ட 55,000 ஏக்கர் வச்சுருந்தேன். இன்றைக்கி 5 ஏக்கர் கூட உனக்கு கிடையாதுறான்னு. சபாஸ் சார், அதுக்கு தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். அதெல்லாம் அடுத்தவன் அப்படியே கவரை பண்ணிட்டு போயிட்டே இருப்பம்மா. இப்போது ஒரு நீ 10,000 கோடி அடித்து வச்சுருக்க, அடுத்தது யாருக்கு? ஒரு அப்பா நல்ல சொத்து சேர்த்து வச்சேன்னா யாருக்கு சேர்த்து வைப்பான்? பையனுக்கு. அப்படி நீங்கள் நினச்சிக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. வருங்கால சந்ததிகளுக்காக அவன் சேர்த்துறான். வருங்கால சந்ததிகள் என்பது நீ பெத்தாத்தான் பிள்ளையா? மற்றவனுடைய பிள்ளைங்களும் அதானே? அதே மாதிரி ஏதோ ஒரு கழுகுகளும் வல்லூர்களும் உன் ஜாதத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பெண் ரூபத்திலேயோ ஒரு ஆண் ரூபத்தில் கவரை பண்ணி தூக்கிட்டே போயிடும். அந்த 10,000 கோடி உன் தான். உன் பையனுக்கு அந்த அறிவும் ஆற்றலும் கிரகிக்கக்கூடிய சக்தி அங்கே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும்ல. நீ லட்சம் கோடி வேணா நீ நாட்டையே சுருட்டி வச்சிடப்பா, தேவையே கிடையாது. நீ வாழ்கிற வயது என்ன? ஜோதிட அட்டவணைகள் 120 வருஷம் கால அரண்மனை கொடுக்குறான். இன்றைக்கி அவ்வளோ தூரம் வாழ்கிறோமா? 60 வயசு 70 வயசு வாழ்றது பெரிய கிஃப்ட் இல்லையா? அதில் நோய் கொள்ளை நோய்கள் எத்தனையோ கிரானிக்கான இன்ஃபெக்ஷன்லாம் நிறைய வந்து போயிடணும் இல்லையா? அதுலேயும் அந்த யோகத்துலேருந்து நீ தப்பிச்சு வரணும் இல்லையா? வந்திருந்து வாழ்கிறது. நீ நல்ல அத்தனை கோடி வச்சுருந்தாலும் வயது ஆக 4 இட்லிக்கு மேலே 40 இட்லியாக சாப்பிட போகிறோம். நீ பெரிய கோடி சொன்ன 10,000 நாட்டை ஆள மண்ணாதி மண்ணை விட்டுற 2 கொம்பா உனக்கு முளைச்சிட போகுது. இன்றைக்கி நீ உயர்ற, நாளைக்கு அது தாழ்ந்து தரும். இன்றைக்கி ராஜ பரிபாலத்தில் ஏறுறன்னா நாளைக்கு சரிவு பாதைன்னு உனக்கு இருக்குது. மண்ணாதி மண்ணனை வீழ்த்தக்கூடிய கிரக அமைப்புகள் ஒன்று வந்தால் அவன் வீழ்ந்தாரான். நீ ஜமீன் வீட்டு பரம்பரைன்னு சொல்லிக்கலாம். 5 ஏக்கர் கூட உனக்கு கிடையாதுறான கொண்டு வந்து எப்படி சார் சொல்கிறீங்கண்ணா? கன்னியால கடத்தில் பிறந்து சந்திரனும் சனி 5ல் இருந்தால் பூர்வ புண்ணிய தோஷம்ன்றான். ஒரு பேரன் போறாதான் இவனை மேலே அழிக்கிறதுக்கு. அவன் வீட்டில் பிறந்த ஜமீன் வீட்டில் பிறந்த பேரன் ஒன்றுமே கிடையாது. இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி அமைப்பு இருந்தால் எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் கோமனாண்டியாக வரணும்னு விதி இருந்தால் வந்து தான் தருவான். எவ்வளோ கோமனாண்டி வயிற்றில் பிறந்தாலும் ஏழை எளியூர் வீட்டில் பிறந்தாலும், ஏன் ஏழை எளியூர் வீட்டில் குப்பையில் கிடக்கிறது மாணிக்கம் பறக்கிறது இல்லையா? ஏன் சேத்துல செந்தாமரை முளைப்பது இல்லையா? ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமாக அப்பன் அம்மா பாட்டன் பூட்டன் நல்லா வளர்ந்துருப்பாங்க. அந்த வீட்டில் நம்ம பொண்ணு கொடுத்தா நல்லா வாழுன்னு நினைப்பான் இல்லையா? பையன் அவங்க குடும்பங்கள்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் அவெல்லாம் குழந்தைகளோட வாழாமல் போகிறத எத்தனை பேர் பார்க்கலாம். பாரம்பரியம் நினச்சி கொடுத்துட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன் சார் அப்படிம்பா. ஒரு வீட்டில் பாங்குடிகாரனாக இருப்பான், கேவலப்பட்டே வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. அந்த வீட்டில் பாரிஜாத மலர்கள் பூக்கிறது இல்லையா? அந்த மாதிரி ஏழை வீட்டிலும் நல்ல ஒரு அருமையான யோகமான சங்கமமான குழந்தைகளும் பிறக்குமா. ஒரு பீரியட் என்பது நம்ம வாழணும், நம்ம வாழும் காலத்தில் நிறைவாக இருக்கணும்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சுற்றி இருக்க கேமராமேன் யாராக இருந்தாலும் அவங்க ஜாதகத்தில் ஃபஸ்ட்டு 3 அப்படி நல்லா இருக்கணும். 3 நல்லா இருந்தால் போதுமா? ஒரு வீட்டில் கணவன் நல்லா இருந்தால் போதுமா? மனைவி நல்லா இருக்கணும்ல? மனைவி நல்லா இருந்தால் போதுமா? மழலை செல்வங்கள் நல்லா இருக்கணும். மழலை செல்வங்கள் நல்லா இருந்தால் போதுமா? பேங்க் பேலன்ஸ் தேவையில்லையா? பேங்க் பேலன்ஸ் இருந்தால் போதுமா? நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் இதெல்லாம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னா, தும்ப மலர் போல வாழ்க்கை வாழலாம், ரோஜாவின் ராஜாவாக வாழணும்னா ஒரு பெண்களும் ஆண்களும் சரி, பிறப்பு ஜாதகத்தில் 3ஆம் இடமும் லக்னத்திற்கு 7ஆம் இடமும் 3ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம் லக்னத்திற்கு 3 கிரகங்கள் சம்பத்தித்தால் அவர்கள் எல்லாருமே இந்த பூலகத்தில் பிறந்து நல்ல துணிமணி அடைவாங்க, நல்ல ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க, நல்ல காரில் அழகாக தேவைக்கேற்ப பொருள் வந்து தேவைக்கேற்ப அமைப்பு வந்து நல்ல அழகான மனைவி கட்டி நல்ல கணவன் கட்டி அழகான மழலை செல்வத்தோடு பார்க்குறவங்க நல்ல அந்யுன்யமாக வாழக்கூடிய தம்பதிகளையும் பார்க்கலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்ன பிறகு தான் அமைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது புரியுது. நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். நன்றிங்க.